ஐ எம் அன் இண்டிபெண்ட் விமன். எதை வச்சு சொல்கிற? நீ ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்க, அதை வச்சு சொல்கிறியா? உன்னோட வீட்டோட மளிகை சாமான்லாம் நீயே வாங்கிக்கிறியா? குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறியா? உன்னோட கார் பெட்ரோல், உன்னோட ஸ்கூட்டர் பெட்ரோல் எல்லாம் நீயே மேனேஜ் பண்ணுறியா? ஸோ யூ ஆர் அன் இண்டிபெண்ட் விமன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நோ, திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங். இண்டிபெண்டன்சி அப்படிங்கிறது ஒரு விமனுக்கு வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. அண்ட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் எல்லாரும் சரிசமம் அப்படின்னு வந்து பேசுகிறோம். அப்போ ஏன் ஆண்களை மட்டும் விடணும்? 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்சி வந்து உங்ககிட்டயும் இருக்கா அப்படின்னு ஒரு ரியாலிட்டி செக் வந்து பண்ணிடுங்க. ஓகே, பண்ணலாமா? ஓகே. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, சேவிங்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் செலவை நீங்களே பார்த்துக்கிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஆர் அன் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் பர்சன், வெதர் யூ ஆர் அ மென் ஆர் அ விமன். ஆனால் உங்கள் ஹாப்பினஸ்க்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களா, இல்லை அடுத்தவங்க தான் நம்மளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா? நம்மளோட ஹாப்பினஸ்க்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருந்துக்கிட்டு ஹாப்பினஸ் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹாப்பினஸ் தரணும், என் ஒய்ஃப் எனக்கு கொடுக்கணும், என்னோட மதர் இன்லா வந்து எனக்கு இதை செய்யலை, அவங்க என்னை குறை கண்டுபிடிக்கிறாங்க, அதனால நான் ஹாப்பியாக இல்லை, அதர்ஸ் ஷுட் கிவ் மீ ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தென் யூ ஆர் அன் வெரி டிபெண்ட் பர்சனாலிட்டி. நம்மளோட ஹாப்பினஸ்க்கு நம்ம அடுத்தவங்க மேலே டிபெண்ட் பண்ணுறோம், நம்ம குழந்தைங்க மேலே டிபெண்ட் பண்ணுறோம், பெரியவங்க மேலே டிபெண்ட் பண்ணுறோம், நம்ம ஸ்பவுஸ் மேலே டிபெண்ட் பண்ணுறோம். தென் வி ஆர் வெரி டிபெண்ட் பர்சனாலிட்டி. அப்புறம் எப்படி இண்டிபெண்டன்சி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி இருந்தால் மட்டும் நம்மலாம் இண்டிபெண்ட் பர்சனா? இல்லை, அது வந்து ஒரு பேசிக் திங் தான். ஆனால் நம்மளோட ஹாப்பினஸ்க்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் போது தான் நம்ம இண்டிபெண்ட் பர்சனாக வந்து ஆகிறோம். 3வது விஷயம், முக்கியமாக இது வந்து லேடிஸ்க்கு. ஜென்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் நம்மளை விட அஹெடில் தான் இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், மொபிலிட்டி. அதாவது என் ஃப்ரெண்டு நம்ம வந்து இங்கே போகலாம் அப்படின்னு வந்து நாங்கள் டிசைட் பண்ணோன்னா அவள் உடனே என்ன தெரியுமா சொல்லுவா? என் ஹஸ்பண்டை நான் ட்ராப் பண்ண சொல்கிறேன், என் ஹஸ்பண்டு கொண்டு விட்டால் தான் என்னால் வர முடியும், என் ஹஸ்பண்ட் அந்த மாலில் இறக்கி விட சொல்கிறேன், எனக்கு தனியாக வர தெரியாது, நிறையா விஷயங்கள் செலவு செய்கிறீங்க, அதனால மட்டும் நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஆகிட முடியாதுங்க. மொபிலிட்டி உங்களோட நீங்கள் நினச்சா உங்களால் வந்து போக முடியும், எய்தர் பை 2 வீலர் ஆர் 4 வீலர். இல்லையா, எனக்கு இந்த பஸ் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியும், ஏறி உட்காந்தா நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்ககிட்ட இருக்கா? அண்ட் யூ என்ஜாய் ட்ராவலிங் அலோன். இதெல்லாம் இருந்தால் தான் ஆல் செட் டுகெதர், இதெல்லாம் அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது தான் வி ஆர் அன் இண்டிபெண்ட் பர்சன். இல்லை நான் ஜஸ்ட்டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி மட்டும் வச்சுக்கிட்டு ஐம் அன் இண்டிபெண்ட் விமன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. முக்கால்வாசி இல்லை, ஹாப்பினஸ்க்கு கூட சில பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க, நம்மளோட சந்தோஷம் நம்ம கையில் அப்படின்னு. ஆனால் இந்த போயிட்டு வருது, எங்கேயாவது வெளியில் போகிறது, ஐயோ எப்படி தனியாக போய் உட்காந்து சாப்பிடுது, இதெல்லாம் யோசிக்கிறீங்களா? தனியாக எப்படி ஷாப்பிங் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லை, தனியாக எப்படி ஒரு இதுக்கு போகிறது, லைப்ரரி போகிறது, அதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்னா தென் வி ஆர் ஸ்டில் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். உங்களுக்கு இருக்காங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், ட்ராப் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்காக ஒரு சண்டை, ஒரு ஃபைட்டு, இல்லை இதுக்காக நம்ம வந்து வெளியில் போகாமல் இருக்கிறது, அப்படியெல்லாம் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா அப்போது நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கணும். நம்மளை விட பார்த்திங்கன்னா இந்த யூத்தில் இப்போ இருக்கிற ஜென்சி தே ஆர் லைக் அஹெட் ஆஃப் அஸ். அவங்க அழகாக வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க. அஃப்கோர்ஸ் அவங்களோட ஜென்ரேஷன் வேறு, ஏன் நம்ம அவங்கள விட பின்தங்கி இருக்கணும்? ஐ எம் நாட் அ ஜென்சி, நான் வந்து 80s born. ஸோ நான் வந்து நினைக்கிறேன் நம்மளை விட சின்ன பசங்க இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் யாரை நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க, பிக்கப் பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுவாங்கன்னு ஏன் நம்ம வந்து இப்படி யோசிக்கணும்? அண்ட் ஒரு விமனாக பார்த்தீங்கன்னா வி நோ டு குக். ஆனால் ஒரு ஆணாக இருந்து உங்களுக்கு குக்கிங் வந்து தெரியல அப்படின்னாலும் தென் அகெயின் உங்களுக்கும் இது வந்து டிபெண்டன்சி தான். யூ ஷுட் நோ டு குக் ஃபார் யுவர் செல்ஃப், லேர்ன் குக்கிங் அண்ட் பிகம் இண்டிபெண்ட். கரண்டி வந்து ஆம்பளைங்க பிடிக்கக்கூடாது, இந்த வேலை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சி இதெல்லாம் பெண்களோட வேலை அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க இன்னும் அப்படின்னா ஐ எம் சாரி டு சே காய்ஸ், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுவும் முக்கியமாக இல்லை ஜென்சிஸ்.
ஏன்னா, இப்போ பெண்கள் ஈக்குவலா சம்பாதிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா அவங்க அவங்க வேலைய அவங்க அவங்களுக்கு பார்க்க தெரியணும். அப்படி இல்லன்னா, டெஃபினட்டா இல்ல, பிற்காலத்துல இது பெரிய பிரச்சனையா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ எதுக்காக நான் வந்து இந்த டாபிக் வந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசன் இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் ஃபீலிங் லிட்டில் லோன்லி. என்ன பண்ணலாம்? சாட்டர்டே, சண்டேஸ் வரதே பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டைம் வந்து இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அப்படின்னு வந்து யோசிக்கும்போது வெளியில போகாம, காசு செலவழிக்காம, வீட்ல உட்காந்து என்ன பண்ணலாம்? அப்படின்னு வந்து நான் யோசனை பண்ணேன். ஸோ ஏன் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணல அப்படின்னா, நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணவே இல்லையே! என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நான் தனியா இருப்பேன்னு தெரியும்ல. கால் பண்ண வேண்டியதானேன்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு. தென் ஐ அண்டர்ஸ்டுட். நோ, 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 நோ சோனியா, யூ ஆர் கோயிங் சம்வேர் ராங். உன்னோட ஹாப்பினஸ் அண்ட் த வே வி ஸ்பெண்ட் அவர் டைமிங் இல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நான் வந்து இந்த சண்டே பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் தி பெஸ்ட் சண்டேங்க. எவர் இல்ல. ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஐ வுட் சே ஐ ஹேட் தி பெஸ்ட் சண்டே. என்னோட ஹாப்பினஸ் வந்து நான் ஒரு குட்டி ஹாப்பினஸை வந்து நான் எனக்காக வந்து கண்டுபிடிச்சேன். டு ஸ்பெண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வைஸ்லி ஆஸ் வெல் அஸ் இல்லை பியூட்டிஃபுல்லி நான் சொல்லுவேன். சாட்டர்டே நைட் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நைட்டு படம் பார்த்தேங்க. சாய்க்கு வந்து பாடம்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சு, டின்னரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு, நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்து நான் தூங்கும்போது 12:30, 1:00 ஆயிடுச்சு. அப்புறம் நான் வந்து மார்னிங் சண்டே ரொம்ப லேட்டாக தான் எழுந்தேன். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரிலாக்ஸ்டா இல்ல, ரொம்ப லேட்டா எழுந்தேன். நான் வந்து படம் பார்த்ததுனால. தென் எழுந்த உடனே ஐய்யய்யோ! லேட் ஆயிடுச்சே அப்படின்னு அந்த பதட்டம் வந்து பண்ணாம, டு ஸ்லோ டவுன் த ஆன்சைட்டி அண்ட் டு ஸ்லோ டவுன் மைசெல்ஃப், நான் வந்து எழுந்த உடனே கிச்சனில் போய் நிற்காம, ஓகே ஆனது ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு டீயை போட்டுருவோம். ஏன்னா அது வந்து தட்ஸ் மை பூஸ்டப் ஏரியா, பூஸ்டப் பாயிண்ட். எனக்கு டீயை போட்டுட்டு அதோட போய் உட்காந்து ஒரு 3, 4 பேஜஸ் வந்து படித்து நான் வந்து என்னோடய டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி பண்ணும்போது ஐ ரியலைஸ்ட் இல்லை, அந்த ஆன்சைட்டி வந்து போயிடுச்சுங்க. ரீட் பண்ணும்போது அந்த ஆன்சைட்டி போயிடுச்சு. ஐயோ! நான் எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், ரெஸ்ட் ஆஃப் தி டேயும் லேட் ஆகுமே அப்படின்னு வந்து கவலைப்படாமல், நான் வந்து ஒரு 4 பேஜ் வந்து படிக்கும்போது அப்படியே இல்லை, ஐ குட் ஸ்லோ டவுன் மை செல்ஃப். அந்த ஆன்சைட்டி குறைஞ்ச உடனேயே வேலை பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணணும்னு டக்கு டக்கு டக்குன்னு வந்து முடிஞ்சிருச்சு. தட் டே வாஸ் ஸோ ஸ்மூத். எவ்வளோ லேட்டாக எழுந்து நான் கடகடன்னு வேலையை முடிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? நம்மளோட மைண்டை நம்ம ஸ்லோ டவுன் செய்யறது இல்லை. நம்ம அதே அந்த பரபரப்பில் கடகடன்னு வேலை பார்க்கணுன்னு அந்த ஆன்சைட்டியில் வந்து நம்ம வேலை வந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இல்லை, நம்ம அங்கே தான் டைம் வந்து நமக்கு ரொம்ப செலவாகுது. பரபரப்பில் ஒரு பதட்டத்தில் வந்து நம்ம செய்யும்போது வேலையெல்லாம் டிலே ஆகிடும். சண்டே பார்த்தீங்கன்னா, நான் வந்து லன்ச் வந்து சீக்கிரமாகவே பண்ணிட்டேன். பண்ணிட்டு இல்லை, அப்படியே சைமல்டேனியஸாக சாய்க்கு வந்து நான் என்னோட பையனுக்கு வந்து நான் பாடம் வந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தேன். பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவனும் வந்து அழகா சீக்கிரம் வந்து சூப்பரா வந்து படிச்சான். எப்படி படிச்சான் அப்படின்னா, நான் சொன்னேன், "நீ இத முடிச்சுட்ட அப்படின்னா, நம்ம வந்து கிரியேட்டிவா ஏதாவது செய்யலாம். நம்ம வந்து ட்ராயிங் பண்ணலாம், நம்ம பெயிண்டிங் பண்ணலாம். இத முடிச்சேன்னா." எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நான் வந்து சொன்னேன், நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. யூ ஓன்ட் பிலீவ், இத சொன்ன உடனே என்ன பண்ணான், யூசுவலா லேட்டா படிக்கிறவன் கட கடன்னு படிச்சுட்டான். கடகடன்னு படித்து முடித்த உடனே நாங்கள் உட்காந்து ட்ரா பண்ணோம். ஐ நோ இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட், ஏன்னா எங்களுக்கு ட்ராயிங், பெயிண்டிங் எதுவும் தெரியாது ப்ரொஃபஷ்னலாக. பட் வி வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் இல்லை, கொஞ்சம் நம்மளை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு அண்ட் க்ரியேட்டிவிட்டியை வந்து வளர்க்குறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் பார்க்கும்போது சம்படி இல்லை, லைக் நியூ இயருக்கு பார்த்திங்கன்னா சாய்க்கு வந்து இது கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கேன்வாஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்லரிக் பெயிண்டிங்கில் தான் வந்து செய்யணும். பட் அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாலாம் பண்ணல. வி ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம்
கொஞ்சம் வந்து பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் கலர் அடித்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து பண்ண ஆரம்பித்தோம். வி போத் லவ்ட் இட்ங்க. 2 பேரும் அவன் ஸ்டார்ட் பண்ணான், அதுக்கப்புறம் நானும் வந்து அவனோட சேர்ந்து வந்து பண்ணேன். அண்ட் இட் வாஸ் த பெஸ்ட் டைம் மாம் அண்ட் சன் ஹேட். அண்ட் சண்டே வந்து வெளியில் போகல, நமக்கு ஏன் யாராவது கால் பண்ணலை, அந்த மாதிரி இல்லை, அந்த ஃபீலிங்கே போயிடுச்சு. வென் யுவர் மைண்ட் இஸ் ஸோ க்ரியேட்டிவ் இல்லை, நம்ம வந்து நம்மளோட ஹாப்பினஸ்க்கு வந்து அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து அந்த சண்டே வந்து நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். இல்லாட்டா ஐயோ சண்டே ஏன் இவங்க கால் பண்ணல, இவங்க ஏன் இவங்களோட நம்ம வெளியில் போயிருக்கலாமே, நம்மளோட வெளியில் போகிறதுக்கு யாரும் இல்லை, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை. இல்லாட்டி இந்த காசிப் பண்ணுறது, ஃபோன் பண்ணுறது, இல்லை ஸ்க்ரோல் பண்ணுறது, மொபைலில் வந்து அப்படியே டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப நம்மளோட ஆன்சைட்டி தான் டெவலப் ஆகும். இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் டவுன் ஆயிடுச்சுங்க. என்ன கலர் யூஸ் பண்ணலாம், சன் எப்படி வரையலாம், மலையை எப்படி வரையலாம், வீடு எப்படி வரையலாம், இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம், டோட்டலி இட் வாஸ் அ மைண்ட் ஷிஃப்ட், பியூட்டிஃபுல் மைண்ட் ஷிஃப்ட். ஸ்கூலில் அதனால தான் பசங்க வந்து படிக்கிற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட், ஒரு வாரத்துக்கு ஒரு 2 பீரியடில் பார்த்தீங்கன்னா கலரிங் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஆர்ட் கிளாஸ் வந்து வச்சுருக்காங்க, ஆர்ட் பீரியட்ஸ் வந்து அவங்களுக்கு உண்டு. அதை நம்ம வந்து சம்டைம்ஸ் இல்லை, வி டோன்ட் ஸ்கூலில் படிக்கிறதே அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. பட் இப்போ வந்து எனக்கு புரியுது ஏன் இதெல்லாம் வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ஸ்கூல்ஸில் பசங்க வந்து செய்யணும் அப்படின்னு. பசங்களுக்கு மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் வி அடல்ட்ஸ் ஹாவ் டு டூ ஆல் திஸ் திங்ஸ். நம்ம வந்து குழந்தைங்க மாதிரி இன்வால்வ் பண்ணோம். ஒன்ஸ் வி பிகம் அடல்ட் இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோன்னா இதெல்லாம் சின்ன பசங்க தானோ, கலரிங் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறதெல்லாம் சின்ன பசங்க தானோ, ஜஸ்ட் இந்த காசிப்பிங், டாக்கிங் அதர் தேன் டாக்கிங். நம்ம வந்து பீயிங் அன் இண்டியன் இல்லை, ஐ ஃபீல் ஆல் தி டைம் இல்லை பீப்புள் ஒன்லி வாண்ட்ஸ் டு டாக். டாக்கிங் இஸ் ஆல்சோ குட், பட் டூ மச் ஆஃப் கன்செப்ஷன் ஆஃப் எனி திங் இல்லை விச் இஸ் நாட் குட். ஓவர் டாக்கிங், ஓவராக மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறது, இல்லை நமக்கு யாரும் இல்லைங்கிற அந்த டிப்ரெஷன் ஃபீலிங் போகிறது, இல்லை இவங்க அதை சொல்லிட்டாங்களேன்னு நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். நம்ம யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹர்ட் பண்ணதை பண்ணிடுறாங்க. ஆனால் அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருது அப்படின்னா இதெல்லாம் சப்சைட் ஆகிடும் நீங்கள் வந்து ஆர்ட்டில் உங்களோட ஃபோக்கஸை வந்து திருப்பும்போது. அண்ட் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ப்ரொஃபஷ்னலாக இல்லை, உண்மையிலேயே ஆர்ட் கற்றுக்கணும், நாட் டு எல்லாத்தையும் மானிட்டைஸ் பண்ணோன்னு அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் இல்லை, நம்மளோட ஒரு சின்ன ஒரு குட்டி ஹாப்பினஸ்க்கு இல்லை, ஆல் லிட்டில் திங்ஸ் வில் கிவ் யூ ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பெயிண்ட் பண்ணோம், தென் அகெயின் கொஞ்சம் நேரம் படித்தோம். நான் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே அப்படிங்கிறதுனால ஐ டிட் சம்திங். சாய்னர் ஆசைப்பட்டான், என் பையன் ஆசைப்பட்டான்னு நான் வந்து சக்கரை பொங்கல் வந்து பண்ணேன், சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணேன், எல்லாமே கடகடன்னு பண்ணேங்க. யூ ஒன்ட் பிலீவ், ஒரு 9 மணிக்கு மேலே நான் எழுந்து வந்தேன் கிச்சனுக்கு. ஆனால் எல்லாமே இல்லை, தட் டே வாஸ் ஸோ ப்ரொடக்டிவ் அண்ட் ஸோ பீஸ்ஃபுல். ஏன்னா என்னோடய மைண்டை பார்த்தீங்கன்னா நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அந்த ஆன்சைட்டியை நான் குறைச்ச உடனே எவ்ரி திங் ஹேப்பன்ட். என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் வந்து பண்ணி நாங்கள் வந்து we had a wonderful time together as mom and son. சாய் அப்புறம் என் பையன் வந்து சொன்னான், அம்மா இது வந்து நம்ம எவ்ரி சண்டே வந்து பண்ணணும். அண்ட் ஜங்க் ஜேர்னலிங்க்கு வந்து அவன் இதை ஓட்டலாம் அதை ஓட்டலாம். என் பையன் பார்த்திங்கன்னா 14th வேலண்டைன்ஸ் டேயாக இருந்தது. அப்போ வந்து அவன் எனக்கு கிஃப்டெல்லாம் வந்து பண்ணியிருந்தான். அவங்க தாத்தா வந்து பாக்கெட் மணி கொடுத்துருந்தாரு. ஸோ அது அவனுக்காக கொடுத்தாரு. அது அவனுக்காக வாங்காமல் எனக்காக வந்து அவன் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி சின்ன மக்கு கொடுத்து, காஃபி மக் கொடுத்து, அது வந்து ரொம்ப ஜாலியாக வந்து போச்சு. அந்த நாள் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ வாண்ட் டு கீப் இட் இன் மை மெமரி. ஸோ நம்மளோட ஜங்க் ஜர்னலிங்கில் வந்து நான் ஆட் பண்ணேன். அன்றைக்கி உட்காந்து எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி, அண்ட் இட் கேவ் மீ ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ்ங்க. அண்ட் ஜங்க் ஜர்னலிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜர்னலிங் வந்து எழுதுறது மட்டுமே இருந்தால் வி மே நாட் ரைட் தட் மச். ஏன்னா இப்போது நமக்குலாம் என்ன ஆகிடுது அப்படின்னா, ஒன்ஸ் வி பாஸ் அவுட் ஃப்ரம் காலேஜில் எதுக்கு எழுதணும், எதுக்கு படிக்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, என்ன படிக்கிற வயசா, இல்லை கிண்டல் வேற பண்ணுவாங்க, படிக்கிற வயசில் ஒழுங்காக படிச்சிருக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை, எதுக்குமே வயசு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர், அவ்வளோதான்.
நம்ம வந்து எந்த வயசுலயும் படிக்கலாம். எந்த வயசுலயும் ஆர்ட் வந்து கத்துக்கலாம். புதுசா ஒரு விஷயத்த வந்து நம்ம லைஃப்ல இன்க்ளூட் பண்ணும்போது, லைஃப் இஸ் வெரி ஆ வெரி வெரி பீஸ்ஃபுல் அண்ட் வெரி மச் ஹாப்பினஸ் வந்து கொண்டு வருதுங்க. நீங்களும் இத எதுக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா, நீங்க உங்க லைஃப்ல வந்து அப்ளை பண்ணி பாருங்க. இட் ரியலி மேக்ஸ் சோ மச் ஆஃப் டிஃபரன்ஸ். ஆர்ட் வந்து இவ்ளோ ஒரு டிஃபரன்ஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும் அப்படிங்கிறத வந்து நான் ரியலைஸே பண்ணல. ஐ அம் நாட் அன் ஆர்டிஸ்ட். எனக்கு பெயிண்ட் எல்லாம் ஒழுங்கா பண்ண தெரியாது. டிராயிங் தெரியாது. ஜஸ்ட் ஸ்டார்ட்டட். பட் தட் கேவ் மீ ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ். எப்போவுமே பார்த்தீங்கன்னா, புக்ஸ் ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே இது எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அப்படி இருந்தாலும் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அவங்கள நோண்டிக்கிட்டே இருக்காங்க. நோண்டி நோண்டி பர்சனல் விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா, வி வோன்ட் ஃபீல் லைக் டாக்கிங் டு தெம். நம்ம வந்து நான் எப்படி அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் இல்ல, ஷி மஸ்ட் பி அ குட் ஃப்ரெண்ட். உங்களோட வேவ் லென்த் மைண்ட் செட்ல வந்து இருக்கணும். யாரும் இல்லங்கிறதுக்காக நம்ம வந்து அடுத்தவங்கள கூட சேர்த்து வச்சுக்க கூடாது. நீங்க அந்த கம்பெனிய என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ஐ அம் லைக் வெரி பர்ட்டிகுலர். குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் வந்து என்ன சுத்தி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். என்னன்னா, நம்மளோட மைண்ட் செட் அவங்களுக்கும் வந்து இருக்கணும். அவங்க வேற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. நம்ம வேற மைண்ட் செட்ல இருக்கோம் அப்படின்னா, வி கான்ட் பி குட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு யாரும் இல்லையே அப்படின்னு அவங்களோட அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணுறதெல்லாம் என்னால முடியாத ஒரு விஷயங்க. டு பி வெரி ஃப்ராங்க். ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா சூப்பர். அந்த மாரி கிடைக்கல அப்படின்னா, நீங்க புக்ஸ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸா வந்து வச்சுக்கோங்க. அண்ட் வென்எவர் யூ ஃபீல் வெரி டிப்ரெஸ்ட் இல்ல, டெஃபினட்டா இல்ல, ஒரு 10 செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா எல்லார் வீட்லயும் இருக்கணும். அப்ப நீங்க எப்பலாம் லோவா ஃபீல் பண்றீங்களோ, அப்ப எடுத்து அந்த புக்க வந்து நீங்க படிக்கணும். அப்படி படிக்கும்போது இன்ஸ்டன்ட்டா இல்ல உங்களுக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டா ஆகும். நம்ம வந்து சம்டைம்ஸ்ல ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு டூ, தென் லேட்டர் ஆன் இல்ல, அது ஒரு பியூட்டிஃபுல் ஹேபிட்டா பார்த்தீங்கன்னா, நீங்க அது மேல டிபெண்டன்சிய வந்து வளர்க்க ஆரம்பிச்சுருவீங்க. மனுஷங்க மேல நம்ம டிபெண்டன்சி வச்சோம் அப்படின்னா, டெஃபினட்டா அது வந்து எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் தரும், எத்தன வருஷத்துக்கு தரும்னு தெரியாது. அவங்க வந்து வேற ஊருக்கு போயிடலாம், வேற நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடலாம், இல்ல நம்ம லைஃப்லேருந்து வெளியில போயிடலாம். எனிதிங் கேன் ஹேப்பன் வென் வி டிபெண்ட் ஆன் பீப்பிள். இன்ஸ்டெட் ஆஃப் தட், இஃப் வி டிபெண்ட் ஆன் புக்ஸ் ஃபார் அ கம்பேனியன்ஷிப் இல்ல, இட் வில் பி ஆல்வேஸ் வித் யூ. அது இல்ல, அது தொலைஞ்சு போச்சுன்னா கூட யூ கேன் கெட் இட் another one and keep it with you and read it whenever you have time. So definitely I will suggest books are your good friends. And அந்த ஹேபிட்டை வந்து கல்டிவேட் பண்ணுங்க. நோ மேட்டர் எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, கண்ணு தெரியலனாலும் கண்ணாடியை போட்டுக்கிட்டு வந்து படிங்க. ஓகே. அண்ட் திஸ் ஹேபிட் ஆல்சோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட். அண்ட் நான் வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தான் நிறையா படிச்சிருக்கேனே தவிர, நிறையா ஃபிக்ஷன்ஸ்லாம் வந்து நான் படித்தது கிடையாது. ஜஸ்ட் நவ் ஐ ஹவ் ஸ்டார்டட். இந்த சின்ன பசங்களோட புக்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து படிக்கிறேன். லைக் நான்சி ட்ரூ, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து 10 வயசு குழந்தை படிக்கிறதெல்லாம் என் பையனோடது. நான் வந்து சில புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஃபிசிக்கல் புக்ஸ் வந்து டெஃபினட்டாக தேவை. ஃபிசிக்கல் புக்ஸும் தேவை. எவ்ரி டைம் வந்து கிண்டலில் உட்காந்து இல்லை, நான் வந்து நம்ம மொபைல் பார்த்து இல்லை கிண்டலில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அகெயின் நம்ம வந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இல்லை கிண்டலில் வந்து படிக்கிறது, தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் ஒரு கையில் வச்சு ஒரு புக்கை எடுத்து நம்ம வந்து, ஈவன் ஐ லைக் த ஸ்மெல் ஆஃப் த புக்ஸ். புக்கோட ஸ்மெல் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஐ லவ் அந்த சீனரி, அந்த இது பாருங்கள். இந்த புக்கு பற்றி எனக்கு தெரியக்கூட தெரியாது. பட் ஐ லைக் த கவர் பேஜ் அண்ட் ஐ காட் இட். இப்போ நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா இருக்குது உண்மையிலேயே. இல்லை, லைஃப்பில் ஏதோ ஒரு மீனிங் கிடைச்ச மாதிரி இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இல்லை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஹாப்பினஸ். இது நான் எதுக்காக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எது ஹாப்பினஸ் தருது அப்படின்னு. டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் ஃபார் யுவர் ஹாப்பினஸ். நான் வந்து இப்போது நானே தான் என்னை சந்தோஷப்படுத்திக்கிறேன். அண்ட் டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அதர்ஸ் ஹாப்பினஸ் ஆல்சோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, வி ஆஸ் அன் அடல்ட் வி ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவர் ஹாப்பினஸ். நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம கையில் தான் இருக்குது, அது அடுத்தவங்க கையில் வந்து கிடையாது. அண்ட் பீப்புள் ஹூ ஆர் பிளேமிங் இல்லை, நீ என்னை சந்தோஷமாக வச்சுக்க மாட்டேங்கிறேன்னு நேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, டெஃபினெட்லி தே ஷுட் நோ தட் அடுத்தவங்களால உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. நீங்கள் தான் வந்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அண்ட் ஹாப்பினஸ் இஸ் எ மைண்ட் செட்.
உங்களுக்கு எதில் சந்தோஷம் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தேடி பாருங்கள். அதை நீங்கள் செய்யுங்க. லைக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால் நாட் ஜஸ்ட் எக்ஸசைஸ், யோகா, ரன்னிங், ஜாகிங். டெஃபினட்டாக அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதையும் வந்து செய்யுங்க. ஐ லைக் டு வாக். ஸோ உங்களோட ஹாப்பினஸ் எதில் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். நமக்கு வந்து டைம் சில பேர் தருவாங்க, சில நேரங்களில் தரமாட்டாங்க. ஸோ நம்ம அடுத்தவங்க மேலே ஹாப்பினஸ்க்கு டிபெண்டன்சி வந்து இல்லைன்னு அடுத்தவங்க தெரிஞ்சுக்கும் போது நம்ம கூட நிறையா பேர் வந்து சேருவாங்க. நம்ம அவங்க மேலே தான் டிபெண்டன்சியாக வச்சுருக்கோம், அவங்கள தான் டிபெண்ட் பண்ணி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம் அப்படின்னு அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுவாங்க. குட்டி குட்டி ஹேபிட்ஸ், நியூ ஹாபீஸ் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ வைஸ்லி அண்ட் நைஸ்லி யூ ஆர் ஸ்பெண்டிங் டைம், வேறு என்ன பண்ணலாம், புக்ஸ் ரீட் பண்ணுறது, ட்ராயிங் பண்ணுறது, க்ரோஷா பண்ணுறது, வாட் யூ டூ, ஜஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து பர்சனல் டிஎம் கூட வந்து பண்ணலாம். Friends, always be independent and happy in life.